வெல்கம் பேக் டு விடிகே ஃபோட்டோகிராஃபி. நானும் ரொம்ப நாளாக இந்த அனமார்பிக் லென்ஸை பற்றின ரிவ்யூ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான். சரி, அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கான ப்ராப்பராக ஒரு பேஸ் ஒர்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு எடுத்ததும் அனமார்பிக் அப்படின்னு ஆரம்பிக்காமல் அது பற்றின சில விஷயங்கள் எல்லாம் முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் என்னால் ஆரம்பிக்க முடியுங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஃப்ளோவில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், சிலபஸ் அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நிறைய கேமரா புதுசு ரிலீஸ் பண்ணாங்க, எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. திரும்பவும் நம்ம இந்த அனமார்பிக் லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த லென்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும், இந்த லென்ஸ் எதுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த அனமார்பிக் எதுக்காக வந்தது அப்படின்னா, இந்த டிவிஸ்லேருந்து தியேட்டர்ஸ்க்கு மக்களை வர வைக்கிறதுக்காக ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வச்சு அதில் எப்படியாவது படத்தை அந்த பெரிய ஸ்க்ரீனில் படத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் அனமார்பிக் லென்சஸ். ஏன்னா சினிமாவுக்கு ஜனங்க வர்றது கம்மியாயிட்டாங்க, தியேட்டருக்கு ஜனங்க வர்றது கம்மியாயிட்டாங்க, அதை எப்படியாவது திரும்பவும் அவங்கள உள்ளே கூட்டு வரணுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு அட்டகாசமான விஷயம் அப்படின்னா, இப்போது இது ஒரு 1.9x அனமார்பிக், 2xன்னு வச்சுப்போமே, 1.9 கிட்டத்தட்ட ரவுண்ட் பண்ணி 2ன்னு வச்சுப்போமே. 2x அனமார்பிக் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 50 மில்லிமீட்டர் லென்ஸ், இப்போ 50 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லெங்த் அனமார்பிக் ஃபோக்கல் லெங்த் அப்படின்னா அதோடைய ஹரிசான்டல் ரெசல்யூஷன் 25 mm இருக்கும், வெர்டிக்கல் ரெசல்யூஷன் 50 mm இருக்கும். ஸோ ஒரு வைட் ஆங்கிளில் ஒரு 50 mmக்கான ஜூம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாமெட்ரி ஃபேக் பண்ணவே முடியாது. அனமார்பிக்கோடைய ஜாமெட்ரி நார்மல் லென்சஸில் வச்சு ஃபேக் பண்ணவே முடியாது. நார்மல் லென்சஸ்ங்கிறது இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இது ஒரு ஸ்பெரிக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இது நார்மல் லென்சஸ்லாம் ஸ்பெரிக்கல் லென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது லென்ஸை அனமார்பிக் லென்ஸ் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஒரு அனமார்பிக் லென்ஸ் கிடையாது. இந்த மாதிரி லென்ஸ் எதுக்குன்னாக்கா தியேட்டரில் ப்ரொஜெக்டரில் வச்சுருந்த லென்சஸ் இதெல்லாம். இது என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே அனமார்பிக்கில் எடுத்த ஃபுட்டேஜை அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறதுக்காக, டீஸ்குவீஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி லென்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த லென்ஸை நம்ம திரும்பவும் நம்மளுடைய டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிக்கும் டிஜிட்டல் வீடியோகிராஃபிக்கும் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லென்ஸ் என்னென்னா, இது ஜெர்மனியில் செய்யப்பட்ட ஒரு லென்ஸு, ஈஸ்கோ அப்படிங்கிற கம்பெனிலேருந்து செய்யப்பட்ட லென்ஸ் இது. ஓகேங்களா, இதோட மாடல் சினிமாஸ்கோப் அல்ட்ரா ஸ்டார் 2.1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்ட்ரா ஸ்டார் ப்ளஸ் 2.1. கிளாஸை தவிர மற்றது எல்லாமே மெட்டல்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டர்டியான ஒரு நல்ல வெல் பில்ட் லென்ஸு. பழைய டெக்னாலஜி தான் இந்த லென்ஸ். இது 90ஸ்ல வந்துட்டு இருந்த லென்ஸ் இது. இந்த மேலே ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை கழட்டிடலாம். நம்ம பார்த்து கழட்டி ஒன்று என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டே வரேன் நான். ஸோ இதுக்கு பேர் சூப்பர் ஸ்கோப். சூப்பர் ஸ்கோப் என்ன பண்ணணும்னா, வைடாக இருக்கிற அனமார்பிக் இன்னுமே வைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த போர்ஷனையும் கழட்டிக்கலாம். இந்த போர்ஷன் இதுக்கு பேர் தான் ரேஞ்ச் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச் ஃபைண்டருங்கிறதுமே ஒரு கிளாஸ் தான். ஓகேங்களா, இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னாக்கா, அனமார்பிக் லென்ஸை நீங்கள் சிங்கிள் ஃபோக்கஸிங்க்கு பண்ணுறதுக்காக தான். ஸோ சிங்கிள் ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது என்ன, ஏன் அது என்ன டபுள் ஃபோக்கஸிங் என்ன, ட்ரிபிள் ஃபோக்கஸிங் என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு பிளாக் மேஜிக் பாக்கெட் சினிமா கேமரா. இதில் மெட்டாபான் ஸ்பீட் பூஸ்டர் போட்டு நிக்கான் 50mm 1.4 லென்ஸ் போட்டிருக்கேன். இந்த செட்டப்பில் இந்த லென்ஸோடைய பேர் டேக்கிங் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 50mm லென்ஸ் டேக்கிங் லென்ஸ் ஆகிடும். இப்போ இந்த டேக்கிங் லென்ஸுக்கு முன்னாடி இந்த அனமார்பிக் லென்ஸை மாட்டணும். இந்த அனமார்பிக் லென்ஸை மாட்டுறதுக்கு அதுக்குன்னு தனியாக கிளாம்ப்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, இது 58mm கிளாம்ப்பு. இது போக 72mm கிடைக்கும், 67mm கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாம்ப்ஸ் நீங்கள் வாங்கி மாட்டணும். ஏன்னா அது சிங்கிளாக டேரெக்டாக அப்படியே உங்கள் கேமராவில் போய் மாட்டாது. ஓகே, ஸோ 50mm நான் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போது இந்த கேமரா இருக்குது, லென்ஸ் இருக்குது, இது டேக்கிங் லென்ஸு, இது அனமார்பிக் லென்ஸு. ஓகேங்களா, அனமார்பிக் லென்ஸ் முன்னாடி இப்படி மாட்டியாச்சு. ஏற்கனவே இது நல்ல நீளமாக வந்துருச்சு. இப்போது டேரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா, என்னோட டேக்கிங் லென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனமார்பிக் லென்ஸில் இன்னொரு தடவை ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஃபோக்கஸ் லாக் இருக்குது. இப்படி பண்ணி முன்னாடி இழுத்தீங்க அப்படின்னாக்கா அன்லாக் ஆகும். பின்னாடி இழுத்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல வச்சு நீங்கள் லாக் பண்ணுறீங்க அந்த இடத்துல லாக் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இழுத்து எங்கே விடுமோ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதையும் திரும்பவும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபோக்கஸை மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 லென்ஸ்லையுமே நீங்கள் ஃபோக்கஸை மாற்ற வேண்டி இருக்கும். ஓகே, இது அவாய்ட் பண்ணணும். இதுக்கு டியூவல் ஃபோக்கஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபைண்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த ரேஞ்ச் ஃபைண்டர்ஸ் எதுக்குன்னா, இந்த அனமார்பிக் லென்ஸ் முன்னாடி இப்படி வச்சுருவோம். இதுக்கு முன்னாடி இப்படி மாட்டிட்டீங்க அப்படின்னாக்கா, 2 லென்ஸையும் இன்ஃபினிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படியே இன்ஃபினிட்டிக்கு ரெண்டுமே அப்படி டக்குன்னு வச்சிட முடியாது. ஏன்னா இதெல்லாம் சினி லென்சஸ் இல்லைங்களா, அதனாலே ரொம்ப ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட் இருக்காது.
இன்ஃபினிட்டின்னு இதில் காட்டும் இந்த லென்ஸில், ஆனால் அது ப்ராப்பரான இன்ஃபினிட்டி இருக்காது. ஓகேங்களா, அதனால் அது வந்து இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் லென்சஸ்லாம் அது ஒரு பிரச்சனை. ஓகே, இன்ஃபினிட்டி 2 லென்ஸில் இன்ஃபினிட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் ஃபைண்டரை வச்சு நீங்கள் சிங்கிள் ஃபோக்கஸிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை வச்சே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களுடைய சிஸ்டம். ஓகேங்களா, இதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஃபோக்கஸ் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் இப்போ நம்ம. ஏன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி அனமார்பிக் லென்சஸ்லாம். இந்த லென்ஸில் அந்த அனமார்பிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஓவல் போக்கா இருக்குது இல்லைங்களா, அது நீட்டாக வந்துடுது. ஓவல் போக்கா சூப்பராக வந்துடும், பிரச்சனை இல்லை. அந்த ஓவல் போக்கா எடுக்கணுன்னாலும் உங்களுடைய லென்ஸை வந்து நீங்கள், அதாவது டேக்கிங் லென்ஸ், அதை வந்து நீங்கள் எவ்வளோக்களோ ஓப்பன் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோக்களோ ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதாவது அப்பச்சரை வந்து பெருசான அப்பச்சர் இருந்ததுன்னா, பெரிய அப்பச்சராக இருந்ததுன்னா பெட்டர். இப்போ இது 1.4ங்கிறதுனால அற்புதமான அப்பச்சர், சூப்பராக இருக்கும். இதுக்கு தோதான அப்பச்சர் அது. அதனால் உங்களுக்கு அந்த ஓவல் ரிங்ஸ்லாம் வந்து க்ளீனாக இருக்கும், நல்ல பெரிய ஓவல் ரிங்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனமார்பிக்குன்னே இருக்கிற அந்த ஓவல் ரிங்ஸு. ஃப்ளேர் மாத்திரம் இந்த லென்ஸ் அவ்வளோ சூப்பரான ஃப்ளேர் இல்லைங்க. இது வந்து ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங் லைட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஸ்ட்ரீக்கே தெரியும், அப்படி இல்லைன்னா அந்தளவுக்கு தெரியாது இது. மற்றபடி அனமார்பிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அந்த ஜாமெட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இந்த ஃப்ளேரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ் தான். அது அனமார்பிக், இது வந்து அனமார்பிக் லென்ஸ் வந்து அது ஃப்ளேருக்காக செய்யப்பட்ட விஷயங்கள் இல்லை. ஆனால் இந்த லென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, அந்த ஸ்குவீஸ் பண்ணுற விஷயங்கள்னால தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேரு அதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற விஷயங்கள். ஸோ ஃப்ளேர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஃப்ளேர் மைல்டாக இருந்த போகிற சட்டிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த லென்ஸ் உங்களுக்கு மைல்டான ஃப்ளேர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த லென்ஸ் ஓகே. சாரி, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நிமிஷம் நான் அது முடிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த லென்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஓகே, அதுக்கான லென்சஸ் இதெல்லாம் இருக்குது, ஸ்னைடர் லென்சஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளேர்ஸ். அப்படியே இந்த எட்ஜ் வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லாக அடிக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளேர்ஸ், ஹரிசாண்டல் ஃப்ளேர்ஸ். அந்த அளவுக்கு வேணும்னா இந்த லென்ஸ் கொடுக்காது. ஓகே, இது போக ஆப்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னாக்கா, இப்போ ஷார்ப்னஸ் முக்கியமாக, நம்ம ஷார்ப்னஸை பார்த்தே பழகிட்டோம். ஷார்ப்னஸ்ன்னு பேசி இந்த மாதிரி லென்சஸ் ஷார்ப்னஸ்க்காக வாங்குகிற லென்சஸ் கிடையாது. சென்டரில் நல்ல ஷார்ப்னஸ் இருக்கும், ஆனால் வெளியில் போக போக செம்ம சாஃப்ட் ஆகிடும். எட்ஜுக்கு போக போக உங்களுக்கு ஷார்ப்னஸே இருக்காது. அதே மாதிரி டிஸ்டார்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும் எட்ஜுக்கு போக போக. ஏன்னா இந்த லென்சஸ்லாம் வந்து ஷார்ப்னஸ்க்காக பண்ணுற லென்சஸ் கிடையாது. அது வந்து ஜாமெட்ரிக்காகவும் அந்த ஒரு வைட் சினிமேட்டிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த வைட் சினிமேட்டிக் ஃபீல் வேணுங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுற லென்சஸ் தான் அது. ஏன்னா அது வந்து ஒரு சீன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, அவ்வளோ வைடான ஒரு சீன் அப்படின்னாக்கா அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. அதுக்காக எடுக்கிறது அது. ஸோ வெளியில் போக போக, அதாவது அந்த எட்ஜஸ்க்கு போக போக நிச்சயமாக ஷார்ப்னஸில் பயங்கர ட்ராப் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அனமார்பிக் லென்சஸ் வந்து இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. விலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அனமார்பிக் லென்ஸோடைய விலை, இதாவது கேமரா விட்டுருவோம், லென்ஸ் டேக்கிங் லென்ஸ் எல்லாம் விட்டுருவோம். அனமார்பிக் லென்ஸு, முன்னாடி இருக்கிற ரேஞ்ச் ஃபைண்டரு, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்கோப். இந்த சூப்பர் ஸ்கோப் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு $300 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 200 இல்லாட்டி $200-300 கிட்ட வரும். சூப்பர் ஸ்கோப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா வெறும் ரேஞ்ச் ஃபைண்டர் அனமார்பிக் லென்ஸ் மட்டுமே $1900 வரும். இது 3 சேர்த்துனீங்கன்னா 1,65,000 வச்சுப்போமே, டேக்ஸ் இல்லாமல். ஸோ 1,65,000 வரும்னு வச்சுப்போம் இந்த ஃபுல் செட்டப்பு. இப்போது எனக்கு வந்து சூப்பர் ஸ்கோப்பும் வேண்டாம், எனக்கு டியூவல் ஃபோக்கல் லென்த்து எனக்கு ஓகே, நான் வந்து இதுலேயும் டேக்கிங் லென்ஸ்லையும் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், அதுலேயும் அனமார்பிக் லென்ஸ்லையும் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கம்மியாக இருக்கும் வேலை. ஏன்னா இது வந்து ரொம்ப அற்புதமான லென்ஸ், ரொம்ப ஷார்ப்பான லென்ஸ். இது வைட் ஓப்பன் அப்பச்சர்லேயும் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இது இமேஜெல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஷார்ப்பாக இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது மற்ற லென்ஸை கம்பேர் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது எவ்வளோ ஷார்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், அந்த அனமார்பிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காக தான் இந்த லென்ஸ் நீங்கள் வாங்கணும். அந்த லென்ஸோட கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லென்சஸ்ல எல்லாம் ஷார்ப்னஸ்க்காக இல்லை. உங்களுக்கு ஷார்ப்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரி அனமார்பிக் லென்சஸ் அந்த மாதிரி தான் போகணும். நீங்கள் ஒரு லென்ஸோடைய விலை $50,000 வரும். இந்த அளவுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தியான லென்சஸ் அதெல்லாமே. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு அற்புதமான பெட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு நான் அனமார்பிக்கில் எனக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த செட்டப் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். இதில் எப்படி வீடியோ எடுக்கிறது, இந்த வீடியோ எடுத்ததை நம்ம எப்படி நார்மலாக மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இல்லைன்னா இது ரொம்ப இழுத்துட்டு போயிடும் இந்த வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.